யாழ் மாவட்டத்திற்கு வெளியே அரச காணி வழங்கப்பட்டால் அங்கு நிரந்தரமாக குடியேற சம்மதம் தெரிவித்தோர் 395. ஒரு நிமிஷம். அந்த யாழ் மாவட்டத்துக்கு வெளியே அரச காணி வழங்கப்பட்டால் ஏன் அந்த சேவை எடுத்த நீங்கள் அதை எடுக்க சொன்னவே அவங்களுக்கு என்ன உங்களுக்கு சில அதே நான் கேட்கிறேன்டா ஏற்கனவே யாழ்ப்பாணத்தின் சனத்தொகை குறைஞ்சபடியா 7 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தது 6 குறைஞ்சது. நீங்க என்ன முன்னுக்கு குடும்பத்தை கொண்டு வெளியால் எடுத்து என்ன நடக்கும்டா அடுத்த முறை இளங்க வந்துக்கும் சீட்டில அதால நீங்க அந்த அந்த டாபிக் நான் ஏன் கேட்கிறேன்னா உங்களுக்கு வேற ஏதாவது சீனியர் ஆபீஷியல்ஸ் கடிதம் அளிக்கலையா அப்படி என்று இல்ல உண்டு. இப்ப நோமலாவே உங்களுக்கு தெரியும் 95% வந்து 5% அதுவும் சில ஏரியா மேலங்கடி கம்பஸ்ல ஏரியால தான் இந்த அரசாங்கம் இருக்குது. அப்ப எங்களோட இடத்துல காணியேற்றோர் பட்டியல் இவ்வளவு பதிஞ்சிருந்தாலும் எங்களோட யாழ்ப்பாணத்துக்குள்ள வேற ஏரியாலும் தந்தா போவீங்களோ வந்து ஒரு டீட்டெயில் எடுத்த நாங்கள் மற்றது நாங்க முன்கூட்டிய ப்ரோஆக்டிவா செயல்பட்டு வேற யாழ்ப்பாணத்துல இருந்து வெளியில ஒருத்தரையும் போக முடியலாது. போனா பேருந்து இளங்கமரோட சீட்டும் இல்ல அடுத்த வருஷம். ஆகவே அதை நான் ஏன் கேட்டேன் என்றால் ஏதாவது நிகழ்ச்சி நிரல் போடப்படுதா எங்கள்ட சனத்தை வெளியாக கொண்டு போடுறதுக்காக அப்படி இல்ல தானே. எங்கள்ட குடித்தொகையை கூட்டுறீங்க மற்ற சமூகங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் 2வது பிள்ளை பிறந்தா ஒரு கூட காசு, 3வது பிள்ளை எங்கள்ட தமிழ் ஆக்கள சனத்தொகை 78ஆம் ஆண்டு 22% இருந்த நாங்கள் இப்ப 2026ஆம் ஆண்டு 9% குறைஞ்சிட்டோம். 3வது மஜோரிட்டியா போயிட்டோம் நாங்கள் இலங்கையில. ஒரு காலத்துல 2வது மஜோரிட்டியா இருந்த நாங்கள் இப்ப 3வது மஜோரிட்டியா போயிட்டோம். 2019 சென்சஸ் சொல்லுது நாங்கள் 12% அண்டு 2026 சென்சஸ் சொல்லுது டேட்டா சர்வே சொல்லுது நாங்க 9% இப்படியே போனா எங்கட சனத்தொகை வடமாநிலத்துல சரியா குறைஞ்சு போயிடும். நீங்க சொல்றது சரி. ஆனா இதே நேரம் யூரியன் ஆட்டில விவசாயத்துக்கான சோனா சிலது வந்து ஆட் பண்ணிக்கீங்க. அது வந்து 2 வரப்பு மாநிலங்க தான் ஒரு வரப்பு ஒரு வருடம் ஒரு வருஷம் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். ஆனா இதால எங்களுக்கு அந்த குடியிருப்பு ஒரு இல்ல நாங்க அதை அனுமதிக்க கூட கூடாதுன்னா வெளியோயா திட்டத்தால ஏற்கனவே எங்களோட குடிப்பெரும்பல் மாற்றுப்படுது. வெளியோயா திட்டத்துல கிட்டத்தட்ட அவங்க 4000 தொடக்கம் 10,000 சிங்கள மக்களை கொண்டு வந்து வெளியோயாண்ட பேர்ல குடியேற்ற வடிக்கடினோம். அப்ப நாங்க இப்படியே காலங்காலம் என்ன செய்ய போறோம்னா இந்த சர்வே எனக்கு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஐடியா வந்தது. இல்ல உங்களை பாதிக்கிறதா தமிழ் மக்கள் இல்ல இல்ல அடுத்தது இலங்கையை விட்டு புலம்பெயர் தேசத்துக்கு அதிகளவானவர்கள் அகதிகளாக சென்று அங்க அந்தஸ்து கோரி அங்க இருக்கிறாங்க. இப்பையும் பலர் வெளிப்பிரதேசத்துக்கு போறாங்க. எண்ணற்ற எவ்வளவு பிரச்சனை இங்கே இருந்து ஏமாத்தி காசு மோசடி என்று ஏமாத்தி கொண்டு வேற நாடுகள்ல ஓட்டு அடைச்சு காசு வென்றாங்க. அதுக்கு நடக்குது இப்ப. அப்ப இதுதான் சனத்தொகை குறைஞ்சதுக்கு காரணம். உண்மையாகவே அது அந்த தொழிற்சாலைகள் தொழில் வாய்ப்புகள் இல்லாததுனால ஒரு தொடர்பு மோகம் வெளிநாட்டு மோகம் ஒன்று வந்ததன் நிமித்தமாக யுத்தத்தின் காரணமாக இடம்பெயர்ந்து போயிருக்கிறோம். நாங்கள் எந்த வகையிலுமே அரசாங்கம் என்ற ரீதியில வடமாகாணத்தை இனப்பரம்பரை குழப்பம் விதமான எந்த வகையான குடியேற திட்டம் நாங்கள் மேற்கொள்ள போறோம் ஆணித்தனமாக. சரி நான் என்ன சொல்ல இதுல போட்ட பிரச்சனை வந்து அவ யாழ் மாவட்டத்துக்கு வேற பிரதேசத்திற்கு அவர்கள் போக சம்மதமா யாழ் மாவட்டத்துக்கு வெளியே தமிழவாசிங்க யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டத்துக்கு வெளியே போறதுதான் நான் கேட்டுனா கிளிநொச்சியிலே கொண்டே விடையலாது. கிளிநொச்சியிலே கொண்டே விடையலாது. இங்கே இருக்கிற சனம் இங்கே இருக்க வேணும். ஏனென்றால் அது ஏன் நீங்கள் அந்த சேவை எடுத்தீங்கன்னு நான் கேட்டது காரணம் போன முறை வெளியோயா சம்பந்தமாக நாங்கள் பிரச்சனை படைக்க பாராளுமன்றத்துல அந்த வெளியோயாவில் ஏற்படுத்துற 10,000 குடும்பத்துல தமிழர்களுக்கும் காணிதாரம் என்று அரசாங்கத்தால சொன்னது. எனக்கு ஒரு பயம் என்னன்னா இந்த ஆக்களை கொண்டு அங்க குடியேற்ற வேண்டி வந்தா யாழ்ப்பாணத்துல இளங்கோட சீட்டிலா போயிருமாட்டோம் ஒரு பயம் தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அது நான் கேட்டதுக்குரிய காரணம் மற்றபடி உங்களை பாதிக்கிறதுக்கு இல்லை. நான் தொடர்ந்து இருப்போம் ஆசைப்பட இல்லை. நல்லது செய்தா நல்லது நடக்கும். நான் தான் தொடர்ந்து பயணம் செய்ய போறது இல்லையே. நாங்கள் எந்த பார்லமெண்டத்தை தக்க வைக்கணும் எந்த உறுப்பினர் இல்லை. யாரும் நல்ல ஆக்கள் வந்தா நாங்க வழிவிட்டு போறோம். சரி. வெள்ளம் தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வு சிட்டி பிளான் தயாரித்து சேர்த்தத்தை நடைமுறைப்படுத்த அடுத்ததாக
அடுத்ததாக 2026 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற திட்டங்களின் முன்னேற்ற விவரம். பிரதேச செயலகம் நல்லூர். அதிகார சபைக்கு சொன்ன நாங்கள் 2018 ஆண்டு பிரதேச உறுப்பினராக நான் இந்த சபையில வந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் கலத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட இல்லை. எங்களுடைய பிரதேசம் J112 J113 கிராம சேவர் பிரிவில் கிட்டத்தட்ட 50,000 குடும்பங்கள் தங்களோட சொந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒவ்வொரு வருஷம் மழைக்குத்தான் நாங்கள் கவர்னர் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வருவினும் பார்ப்பினோம். ஆனா அதற்கான சொல்யூஷன் ஒன்றும் எங்களுக்கு சார்ந்ததா இல்லை. இது சும்மா நாங்கள் டிசி எங்களுடைய சபையால் செய்யக்கூடிய வேலை திட்டமான நாங்கள் எங்களுடைய சபையோட செய்திருப்போம். ஆனால் இது இன்னொரு திணைக்களம் சம்பந்தப்பட்ட வேலை. அப்ப அந்த திணைக்களம் எங்களுக்கு ஒரு சரியான பதில் ஒன்று தருவோம். கடந்த வருடம் கூட கௌரவ ஆளுநர் வந்திருந்தார். அந்த இடத்துல வருகை வந்து ஒரு கள ஆய்வு செய்திருந்தார். கள ஆய்வு செய்து இன்ஜினியருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டு டிசம்பர் 31 அந்த கடிதத்தின் பிரதி என்ன நடக்குது. ஆனா இந்த முழுக்க வரும் எந்த ஏரியான்னு சொல்லுங்க. போன முறை ஆர்டிடிஓ ஆர்டிஏ சொன்ன போன முறை டிசி மீட்டிங்ல தாங்கள் அதை செய்யலாமே யார் சொன்னது ஞாபகம் இல்லை. அதுல அவர் சம்மதம் ஆர்டிஏ சம்மதம் பிரதேச அணிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனா அங்கால பக்கம் கலிகிழக்கு பிரதேச மக்கள் அதுல எதிர்ப்பு தெரிவிக்கல தங்களை சேர்க்கும் போது கொல்லம் தங்களுக்கு ஒரு தீர்வை தந்து போட்டு அதாவது சில கம்பெனி அந்த அந்த இடத்த கதைச்சு ஏதாவது அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு ஒரு பொறுமுறை என்ன உடனடி அதான் நீரோட்ட வாளி போனவரை நான் எங்க பப்ளிக்கை காப்பாற்றணும். அந்த இடத்துல நாங்கள் வயக்கால் விட்டு விடுவோம். அது வயக்கால் விட்டு இடத்துல அது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஒரு கையெழுப்பா மாறுறது சந்தர்ப்பமும் இருந்தது. ஏன்னா அந்த ஊர் மக்கள் தங்களுக்கு வெள்ளம் நிற்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை நீரோட்ட வழியில எல்லாம் வீட்டை கட்டி போட்டு அதுல நீர் ஓடனோட இங்கே பக்கம் தண்ணி அந்த சைடு தான் நீரோட்ட வழி வாய்க்காலே அதுதான். அவர் மறுத்து இங்கே இருக்க மக்கள் தண்ணி நேரத்தை இறங்கும் வரைக்கும் பார்த்து தான் போகணும். நீரோட கொண்டு போயிடல கட்டமா இருக்கு. இதுல முந்தைய வாய்க்கால் இருந்ததோ இந்த 2004 மருத்துவ வீதி காப்பீடு வீதியாக்கம் முதல் வடிகால் அமைப்பு வசதிகள் எல்லாமே இருந்தது. பழைய ரோட் மேப் இருக்குன்னாலே அதுல வடிகால் அமைப்பு இந்த சிஸ்டம் இருந்தது. ஆனா 2000 அந்த காப்பீடு ஆக்கப்பட்ட பின்னர் தான் அந்த வடிகால் அமைப்பு இல்லாமலே போய் அந்த காப்பீடு போடேக்க நீங்கள் அதுல வாய்க்கால் வரணும் வந்து முன்மொழியே. அந்த நேரம் நாங்கள் கவுன்சிலும் இல்லை, நாங்கள் அதுல முன்மொழியே இல்ல. கவுன்சில் வந்து 2009 ஆண்டு 10ஆம் ஆண்டு முன்னர் இந்த அதுல 3 நீரோட்ட வாலி வாய்க்கால் இருந்தது. ஆனா அப்புறம் அதை மூடப்பட்டு போன்றையோடு 3ஆம் கண்டியில மட்டும் ஒரே ஒரு வாய்க்கால் வச்சு. ஆனா அந்த பாதை வாய்க்கால தான் இந்த பாதை இப்போ வீதியாமா இருக்கு. வெளிகளை இருக்க பாதை பாதைக்கால வாய்க்கால பாதை வாய்க்கால செய்யறது பாதை கூட வாய்க்கால் தண்ணி ஓடும். ஆனா அங்க இருக்காக்கள் இங்க இந்த வாய்க்கால் வச்சா உடனே எங்க தண்ணி பணத்தை ஜாயின் பண்றதுக்கு சமாதானம் தெரியும். கடந்த மழையில கூட தவிசாளர் உறுப்பினர் நாங்கள் போனாங்க. அந்த பிரதேச மக்கள் வந்து விடியவில்லை. மாவட்ட ஒருங்கிணைப்புகளுக்கு போடுவோம் பிரச்சனை. நாங்கள் என்ன 2 பிரதேச சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இது கட்டாயமா தீர்க்க வேண்டிய விஷயம். நடுகள் நாங்கள் ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் பாரம் கதைக்கிறோம் போறோம். ஆனா ஒரு நடவடிக்கையும் இல்லை. நீங்க உறுப்பினர் நான் உறுப்பினராக இருக்கேன். இதே போலத்தான் இந்த குளத்து அரசடி வீதியில யோசனை இல்லை தான். ஏனென்றா கோப்ப ஆட்கள் ஜெஃப்னாடிசி தான் வருவாங்க. நாங்களும் ஜெஃப்னாடிசி தான் போவோம். கலந்து கொள்ளலாம் ஒருங்கிணைப்பு தலைவர் பாராளுமன்ற இல்ல அதுல நீங்கள் உங்களோட தவிசாளர்கிட்ட சொல்லி அனுப்பலாம். நான் கதைச்சிருக்கிறேன். அவர்கிட்ட சொல்லுவோம். அந்த ஜெஃப்னாடிசில கிடைக்கும். மற்ற நீங்க வரலாம் இல்லை வரலாம். எங்களுக்கு அழைப்புதல் வார இதுக்கு நல்லூருக்கு ஒரு கட்சி சார்ந்த ஒரு ஆளை தான் அழைக்கிறீங்க. கட்சி சார்ந்தே வாரீங்க. பொதுமக்கள் அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவ்வாறான அமைப்பு தான் வந்து கொண்டு இருக்குது. ஒன்று தானே எங்க கட்சியிலிருந்து ஒவ்வொரு கூப்பிடுறோம். எங்களுக்கு மக்களுடைய என்னுடைய பிரதேசத்தின் வேலை திட்டம் இந்த பிரதேச அபிவிருத்திக்காக தான் வந்து 2020 ஒரு விதமான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஸ்டேட் பண்ணா கூட ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணி ஸ்டேட் பண்ணா கூட செய்யலாம். சரியா அரசடி வீதியில அந்த இணைப்பு இடத்துல 100-101 இடையில இருந்த பாலத்தையோ அந்த போக்க ஆடிய அடக்கி விட்டதாக கடுப்பள்ளமா இருக்கு. பள்ளியோட பிள்ளைய போயிடலாம கஸ்தூரியார் வீதி அரசடி வீதி இணைய இடத்துல இந்த பிரைமரி இந்த கொளுத்து
அந்த மட்டுமே வழிபடுறது போற பிள்ளைய மனக்காலத்து கடும் கஷ்டப்படிங்க என்ன அடிய போட்ட நீங்க சொல்ற லேடிஸ் காலேஜ் ரோட்டையும் கஸ்தூரியா ரோட்டையும் நினைக்கிறதா அதுதான் சொல்றீங்க காட்டார் கந்திரன் வாரது அதுல இந்த நடுவுல போக்கி இந்த நீங்க ஒரு 100 100 கோடி அந்த சவால் தெரியும் எனக்கு இவன் இந்த லேடிஸ் காலேஜ் ஃபுல்லாவே தண்ணியான முழங்கால் அளவுக்கு நிக்கிறது ஆனா நாங்கள் எத்தனையோ தரம் கலைக்கிறோம் நாங்களே அதே ஒருக்கா கணக்கு எடுத்துக்கொண்டு சொல்றோம் கவனத்தை இவர் தான் எடுக்கும் நான் அதுல இவருக்கு வாய்க்கால் ஒன்று கட்டப்பட்டிருக்கேன் வாய்க்கால் கட்டி இங்கே தண்ணி போறது இந்த நடுவில் இருக்கிற போக்கம் எடுத்து போக்க மூடி வாய்க்காலுக்கு குளத்துக்கு தொடர்பு இல்லை நான் சரி அது அந்த மதியோட இது வந்து சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு கல்யாணம் அந்த சிட்டிக்கு விரையில இறங்கல நந்தாயில் இருக்கிற இன்னொரு கல்யாணம் மூன்றாம் மரத்துக்கு அங்க கலக்கால ஒரு ரோட்டில் அது வந்து வெள்ள கடை இருந்தது. அப்புறம் பிற்காலத்தில் வந்து 2010ஆம் ஆண்டு பிறகு அதை வந்து ரோட்டை தாழ்த்து ரோட்டு போட்டு ஆட்கள் வீடு கட்டினபடியால அந்த வெள்ளம் அதுக்கு வாய்க்கால் இது நான் ரொம்ப குளத்தோட படித்தோம்னா அப்படி 7 மணி போகுதுதான் பழைய பாயமா பைப்பை இருந்தது. இப்போ அந்த மெப்ப எல்லாம் இல்லாமல் கிடைக்குன்னு சொல்லிடுறேன். அதுக்கு நாங்கள் ஆர்வம் வந்து தொங்கல் வந்து ஒழுங்கு சொல்லி முதல்ல கட்டியிருக்கேன். பிரதேசம் கொடுத்து அது எனக்கு தெரியல. அந்த ஒழுங்குக்கு அடுத்த வாரம் ஒழுங்கு தான் வெள்ள வாய்க்கால் அது முதவி கட்டி பேக்க கட்டியிருக்கேன் தார் போட்டிருக்கேன். அந்த பேர் வெள்ளம் கொண்டு இருக்கு. வெள்ள வெள்ள பரப்பில் 50 மேற்பட்டார்கள் வேணும் பயப்படாது காசு கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ உண்மை உடனே கஷ்டப்பட்டிருக்கு. இதுக்கு தொடர்ந்து முடிவெடுத்து சொல்லுவோம். முடிய சொல்றோம் உங்களுக்கு மற்றது முக்கியமான விடயம் உண்டு. இந்த கோண்டாவில் நந்தாவில் பிரச்சனை என்றது நாங்கள் கிட்டத்தட்ட போன செயலாளர் டிசிசி மீட்டிங்கில் கூட அதை பற்றி கதைச்சிருக்கிறோம். இந்த வரைக்கும் அந்த மக்களுக்கான தீர்வு என்ன கிடைக்கல. கோண்டாவில் குளங்கரையும் நந்தாவில் 2 பகுதிகள் அந்த மழை காலங்களில் நிறைய இடம்பெயர்வும் பாடசாலையில் இருக்கிறது அதுக்கு நிவாரணம் கொடுக்கிறது இது தொடர்ச்சியாக 30 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து கொண்டு இருக்கு. நந்தாவை குளம் அதில் அந்த மேலதிக நீரை நாங்கள் இங்கே காக்கதீவு கடலுக்கு அனுப்புறதுக்குரிய அந்த ஏற்பாடு இன்னும் வெற்றி அளிக்க இல்லை. தொடர்ந்து அது தோல்வியில போகுது. நாங்களும் தொடர்ச்சி அந்த மக்கள் வலியுறுத்தி வாரம் கட்டாயம் இந்த மழைக்கு முன்ன எங்களுக்கு அந்த இதை செய்து தர ஒரு நிமிஷம். என்னடா எனக்கு தெரிய கோண்டாவில் அம்மன் கோயிலுக்கு பின்னாடி தானே அதுக்கு என்னோட கோண்டாவில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரக் இருக்கு. அப்ப இங்கால வராது தண்ணி செத்தாலும் நாங்கள் அது எப்படியாவது அங்கதான் கொண்டு வரணும். தண்ணி வராது தானே எனக்கு தெரியும் அந்த ஏரியா. அதுல இருந்து எங்க தண்ணியை டைவர்ட் பண்ண இப்ப என்னன்னா காக்கதீவுக்கு கொண்டு போகணும். அதுல நந்தாவில் குளத்துல என்ன கொண்டு இருக்குன்னா அதுல மேலதிக நீர் போற வாய்க்கால் இருக்குது. அது வந்து சீர் செய்யப்படாம இருக்குது. அது ஊடாக தண்ணியை நாங்க கடந்து அதுல இருந்து வர தண்ணி வாய்க்கால் தான் உப்பு மடங்கு பிள்ளையா கோயிலுக்கு போறதுக்குரிய அந்த ரோட்ல ஃபுல்லா போகுது. இல்ல அது அங்க போய் திருப்பி நந்தாவில தான் அது ரங்குது. இல்ல நந்தாவில ரங்குது. அதுக்கு 2 ஏற்பாடு செய்யலாம். சிலதுல தூர் வரலாம் இல்ல தூர் வாழ்ந்தாலும் தண்ணி ஓடாத பிரச்சனை இல்ல இது வந்து முதல்ல தண்ணி ஓடினதுதான். இது 500 மில்லியன் ப்ராஜெக்ட். இது பெரிய ப்ராஜெக்ட். தண்ணி ஓடினாதான் அந்த உப்பு மரத்துல இப்போ ஒரு ரோடு இருக்கல கோண்டாவில் ரோட் அது ஒரு பக்கம் பெரிய ஒரு காணல் ஓடுது இல்ல அதுதான் அது போய் அப்படியே கேகேஎஸ் ரோட்ல விழுந்து அங்கால போக வேண்டிய இது. அதை உனக்கு எத்தனை ஓடி வேணும்னு யோசிப்பாங்க திருப்பி. அதுல ஏற்கனவே இருக்கிற வாய்க்கால நாங்க மேலதிக நீரை போற வாய்க்கால சீர் செய்ய விட்டோம்னாலே இல்ல இரிகேஷன் சொல்லி நம்ம நினைக்கிறேன். நான் ஒரு பெரிய ஒரு தொகையை செய்ய வேலை நினைக்கிறேன். ப்ராஜெக்ட்டுக்கு அது கொழும்புல இருந்து சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து அது பாத்துறீங்க சொல்றேன் சொல்லுங்க. இந்த வெள்ள வாய்க்கால் இதுல ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். அது யாழ்ப்பாணம் நகரத்தின் அபிவிருத்தி திட்டத்தில் மாநகர சபையும் தாண்டி நந்தாவில இருந்து தண்ணியை கொண்டு காக்கதீவிலையும் விடுறதுக்கான ஒரு ரிசர்ச் ஒன்று SLLDRC செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக இந்த வருஷம் இந்த ஸ்டடி செய்கிறதுக்கு 19 மில்லியன் ஒதுக்கி இருக்கு. அந்த ஸ்டடியில் அதிண்ட எலிவேஷன் அதிண்ட சாய்வு வந்து சரியாக செய்ய வேணும். ஏன்னா இடையில பல இடங்களில் கட்டிடங்கள் கட்டுப்பட்டு அதோட நந்தாவிலிருந்து அங்கே KKS வீதி பக்கம் எல்லாம் மண்ணிரவி கட்டிடம் கட்டுறதுக்கும் நிறைய கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ எங்கெல்லாம் கட்டுமானங்களினால அதிண்ட சாய்வு மாற்றம் வந்திருக்குதுன்றத மிக தாழ்வான ட்ரோன் மூலம் வந்து ஆய்வு செய்து அதில் இருந்து கிடைக்கிறதன் அடிப்படையில் சில வேளையில் புதிய வாய்க்கால் போடுறதுக்கான ஒரு ப்ரொபோசலும் வருது. நல்லூர் கோயிலில் இருந்தும்
நந்தாவில் இருந்தும் அந்த வெள்ளத்தை ஏற்கனவே இருக்கிற வாய்க்காலால கொண்டு போறதுல பல சிக்கல்கள் இருக்குது. இந்த முறை மழைக்கு நிச்சயமா அதுக்கு தீர்வு கிடைக்காது. ஏனென்றா இந்த முறை ஸ்டடி தான் செய்யப்பட போகுது. அடுத்து வர்ற ஆண்டுக்குள்ளே அது அமுல்படுத்தப்படும். அதுல என்ன விடயம் என்னென்றா ஒரு சின்ன விடயம் கவின் சார் இருக்கு. அதுல 2 பகுதி இருக்கு. என்னென்றா அந்த ரயில்வே கடவைக்கு இங்கால நந்தாவிலும் அங்கால குளங்கரை. அப்ப குளங்கரை வந்து நிலம் வந்து பதிவான பிரதேசம், இங்கால உப்புமடம் தண்ணி வந்து உயர்வான பிரதேசம். அப்ப இந்த குளங்கரைக்கு வர தண்ணி வந்து ஒரு பிற அண்ணங்கையில இருந்து கூட இங்க வருகிறது. இந்த தண்ணியை நாங்கள் வெளியேற்ற இல்லாம இருக்குது. அப்ப இந்த தண்ணியை நந்தாவிலுக்கு அனுப்பி அனுப்புறோம்னா நாங்கள் அந்த குட்செட் ரோட் அந்த ரோட்டில் ரயில்வே பக்கமாக ஒரு வாய்க்கால் ஒன்று புதுசாக அமைச்சு அந்த ரயில்வே பாலத்தூடாக இந்த நந்தாவிலுக்கு இந்த தண்ணியை கடத்தினோம்னா இது நீங்கள் மேற்கொள்ளுன்ற வழியூடாக இந்த குளங்கரைக்குள்ள நீரையும் வெளியேற்றலாம். இந்த 2ம் ஒரே அளவு பாதிக்கும். அதையும் கவனத்தில் எடுங்கோ. ஆனால் தற்காலிகமாக ஒன்றை செய்யலாம். ஏற்கனவே நந்தாவிலால மீறதுங்க நீர் போகிற வாய்க்கால தூர்வாரி அது ஒரு காட்சி செய்தீங்கன்னா இந்த மழைக்கிடையில மேற்கொண்டு நீங்கள் என்ன திட்டத்தை அதனால இது பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. பழையங்காடு பிரச்சனை செம்மணி வீதி கரை இருக்குது. ஆனா குளம், அந்த குளத்துக்குள்ள வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. நந்தாவிலுக்குள்ள எல்லாம் வீடு கட்டப்பட்டிருக்கு. கமல தினக்கழகம் கண்மூடி கொண்டிருந்தனால மண்ணெல்லாம் போயிட்டு வீணா. இப்பவும் வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரதேசபைக்கு அறிவிக்காமல் கமல தினக்கழகம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றது. காலத்துல நீர் இல்லாத நிலை உருவாக போறது இவர்களால் முழுக்க 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 அந்த நந்தாவில் குளம் பிரதேச மாநகர சபைக்கு பிரதேச தெரியும் எல்லாரும் கட்டின நானும் அப்படி கொண்டு பார்க்கணும். என்ன செய்யணும் சொன்னால் எங்க துவங்குதோ எங்க முடியுதோ அது கேட்கறத லெவல் எடுக்கும். சும்மா இங்கே வட்டி வட்டின்னு ஒன்றும் செய்யலாம். காக்கதீவில் இருந்து எங்க உற்பத்தி ஆகுதோ அங்க இருந்து அந்த தண்ணி போறதுக்கான லெவல் எடுத்துக்கொண்டு போனாலே இடையே வட்டி வட்டி பிரதேச சபையில இந்த பிரதேச சபை அது யார் இருக்கிறீங்களா? அதுல உங்களுக்கு தெரியும் தானே புதுசு புதுசா பில்டிங்கள் கட்டிருப்பீங்க. நீங்கள் இதுல ஒன்றுமே குறை போட இல்லையா? ஓ ஓகே. இல்ல விவசாய நிலம் வந்து மாட்டி நம்ம மாற்றி இருக்கணும். அது மாத்தலாம். அந்த வயல் நிலம் தான் உறுதியில வயல் பரப்பண்டு வரும். மற்றபடி எல்லாம் நிலப்பரப்பண்டு தான் வரும். அது நாங்கள் சும்மா சொன்னாவுடைய விவசாய நிலம் வந்து உறுதியில இருக்காது. அது சரி நான் சொல்றேன். வயல் வயலண்டு வர மொழியே மற்றபடி தோட்டக்காணிகள் நிலப்பரப்பண்டு தான் உறுதி வரும். எனக்கு உறுதி சம்பந்தம் நல்லா தெரியும். அதான் நீங்கள் உங்களுக்கு அனுமதி எடுக்காம ஒரு நிலப்பரப்பண்ட வச்சுக்கொண்டு வந்து உங்களுக்கு தந்தா நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? அதுக்கிட்ட நிலப்பரப்புல போய் அப்ப உங்களுக்கு தெரியும் தானே அது குளக்காணிக்கு கட்டுறாங்க. அதுக்கு கொடுக்கல. அப்ப அந்த 5000 சொல்றாங்க கட்டினேன். ஐயா நான் கேட்கிறேன் இப்ப உங்களுக்கு தெரிய இதுல குளம் தான் இருந்தது, குளத்தின் போர்டர் தான் இதுல வீட்டை கட்டின ஒரு இடத்தையாவது காட்டி வருமா உங்களால? உங்களுக்கும் பழக்க வரும், எனக்கும் பழக்க வரும். அந்த தண்ணி அங்க குளத்துக்கு போனது இல்லாட்டி குளத்தில் வந்து சம்பந்தமான ஏற்கனவே நடவடிக்கை ஆராய்ச்சி செய்து அதுக்குரிய கமண்டலத்தினங்கள் இருக்கிறீங்களா? இந்த இது கேட்க மட்டும் பாம்பை கொண்டு இருக்கிறது முடியெடு தொப்பிக்கிறது. அப்போ அந்த கமண்டலத்துக்கு முன்ன இந்த நந்தாவில குளம் சம்பந்தமான வரைபடம் உங்கள்ட்ட இருக்கா? அந்த குளத்து ஏரியாவில் உங்களை கேட்காம ஒரு பில்டிங் கட்டி இருக்கணும்னு உங்களுக்கு நுழைச்சு இருக்கா? நீங்க பூசாக்கனை வந்து நீங்க சொல்றீங்க இல்லாம ஒண்ணுமே கட்டுப்படுது. நீங்க கட்டினா இப்ப நீங்களும் யோசிக்கணும். ஒரு இடத்துல கட்டி இருக்கணும் சொன்னா அதை காட்ட வரும். இதெல்லாம் கட்டி இருக்கணும். நீங்க கமலத்தை காட்டி அம்மா எல்லாம் கேட்கணும். நீங்க அவர்கிட்ட காட்டுவீங்களா? ஐயா இப்ப நான் சொல்றேன் மொட்டையா குற்றம் சாட்ட இயலாது. இந்த வீட்டுக்காரன் இந்த நம்பர் உள்ள வீட்டுக்காரன் இந்த வீட்டுல குளத்துக்கு கட்டி இருக்கிறாருன்னு காட்டுவீங்களா? சரி மொட்டையா இல்ல நாளைக்கு ஒரு பேஜ போடுவாங்க. ஐயா
நீங்கள் அம்மா இவர் பண்ணி கொள்ளும்போ இவர் தான் அடையாளம் காட்டுறாரு இந்த வீட்டுக்காரர் தான் கட்டிருக்க மாட்டாங்க கமர்சவத்தில் அனுப்பும்போது அந்த குளத்துக்குள்ள கட்டுப்பட்டு இருந்தா இல்ல சும்மா வந்து சொல்லக்கூட அதுக்கு கட்டிக்கணும் உங்களுக்கு இதெல்லாம் பெரிய சேவை செய்யலாது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த இடத்துல கட்டி இந்த வீட்டுக்காரர் கட்டி இருக்கிறார் என்று தெரியுமா உங்களுக்கு சும்மா சொல்லக்கூடாது வீடு யார் கட்டி வீடுகள் வந்து சொல்லாதீங்க ஐயா அது அவங்க தனிப்பட்ட அதான் சொல்றது நிலப்பரப்பு சொல்லி உறுதியெல்லாம் அவங்க கிட்ட கட்டலாம் வயல் நிலத்துக்குள்ள வீடு கட்டையிலாது தமிழ்நாடு சொல்ற நிலப்பரப்பு தமிழ்ல சொல்ற நிலப்பரப்பு வேற வயல் வேறு அதுல நிலப்பரப்பு வயல் அப்படி மாத்தல இல்ல இல்ல வயல் பரப்பை நிலப்பரப்பா மாத்திருக்கீங்களா அனுமதி எடுக்கணும் சும்மா மாத்தல மாத்திருக்கா விவசாயம் அப்படி இல்ல இல்ல மாத்திரம் நான் சொல்றது அது விவசாயத்தினக்கெல்லாம் அனுமதி கொடுத்தா தான் அதை மாத்தலாம் நீங்க இல்ல மாத்திருக்கீங்க அவரோட எந்த காரணம் சொல்லுங்க அவர்களும் சொல்றாரு தானே இப்ப உங்களுக்கு கேட்கிற விளக்கம் இல்லையா அப்படி மாத்திராது 10 வருஷத்துக்கு மேல வந்து விவசாயம் செய்யாத பகுதியா இருக்கும் மண்டு மற்ற விவசாயம் இனிமே செய்யலாத ஒரு பகுதியா இருக்கும் ஒரு பெரிய நெல்லோ எந்த ஒரு செய்யலாத பகுதியா இருக்கும் இல்லாட்டி ஒரு கட்டிடம் இருக்கும் நெற்பரப்பா வீடு இருந்து உறுதி இருந்து அங்க கட்டிடம் இருந்தா மாத்தலாம் அது மாதிரி விவசாயம் செய்யற எந்த ஒரு நிலப்பகுதியும் எனக்கு தெரிஞ்ச சட்டத்தை தான் நான் குளங்களுக்கு மேல ஒரு ஊரும் கட்டுப்படல குளக்க அந்திய பிரதேசங்கள்ல உங்கள்ட்ட பிரச்சனை விளங்குது கன்னடத்துல புதுசா வீடு கட்டிட்டாங்க ஆனா அதுக்கு இல்ல இருக்கிற டாக்டர் மேலையா காணி எழுதி கொடுக்கணும் அது நல்லா தெரியும் அது இல்லாம தெரியும் ஆனா பேருன்னா கல்லர் இவர் தான் காட்டினாத்தான் நாங்க வழக்கு போடலாம் சும்மா சொல்லக்கூடாது கட்டி இருக்கணும் இங்கே ஆளை காணும் சாவத்தில் சொல்லி கடைசியா 3 பார்த்தா ஒருத்தரையும் காணுது இவர் தான் கட்டி இருக்கிறாங்க அப்ப என்ன செய்யணும் அடியா ஒன்று நீங்க குளத்துல இல்ல இல்ல ஐயா நந்தாவிலுக்குள்ள வீடு கட்டினா தெரியும் தானே இந்நாள் வீடு கட்டிருக்கு குளத்துக்குள்ள அந்த லெட்டரை கொடுங்க அப்ப அந்த ப்ரொஃபசர் அவர் அந்த காணியை சொன்னாலே நாங்கள் அந்த காணியை எங்கிட்ட விவசாயத்தினர்கள் சொல்லுவாங்க இது குளக்காணியா வீட்டு காணியாண்டு எப்படி இந்த பிரச்சனை ஐயா ஐயா இருங்க ஐயா என்ன பிரச்சனைன்னா வயல் காணியில கட்ட முடியும் எப்படி கட்ட முடியும் அந்த காணி எப்படி இருக்கணும் அந்த வயல் செய்வதற்கு பயன்படுத்த முடியாத மீட்டு காணியாக சொன்னதே திருப்பி சொல்லாம அடுத்ததுக்கு போ. நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். நல்லூர் பிரதேச செயலாளர் மற்றும் நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பங்கேற்புடன் நேற்றைய தினம் இடம்பெற்றது.